இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா பாகி, உங்க அப்பா உன்னை என் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற காரணம் எதுக்குன்னா, இப்ப வெளியே சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்ல. இந்த வயசுல கடனை வாங்கி அதை அடைக்கிற சக்தியும் எனக்கு இல்ல. இதெல்லாம் என் பொண்ணு கிட்ட சொன்னா என்ன கையால் ஆகாதவனா பாத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாருமா. அந்த ஐயர் வேற உங்க அப்பா கிட்ட இன்னும் 2 நாளா கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா வேற இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பாருன்னு தெரியல. அவரு வாயை திறந்து இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்பவாவது நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. மனோ எதுக்காக அவர் ரூமுக்கு போறா? அமர், அமர், என்ன மனோகரி? அது மிஸ் அம்மாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். அப்படியா? ஆமா அமர், பாவம் சீரியஸா இருக்காராம். நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணப்போ கூட எனக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் சொல்லலை சார். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உதவி கேட்கிற மாதிரியான ஆள் இல்ல மிஸ் அம்மா. அப்ப அவ்வளவு தயங்கினதெல்லாம் என்கிட்ட ஏதோ உதவி கேட்கதான்னு நினைக்கிறேன். பாவம் மிஸ் அம்மா தனியா எவ்வளவு கஷ்டப்படுறாளோ என்னமோ. சரி அமர், நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? சரி வா. நான் கூட அவங்க கூட போய் மிஸ் அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரணும். அப்போ அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. இப்போ தாத்தா கூட நம்மள விட்டு தூரமா போயிடுவாரா? அஞ்சு, தாத்தா கொன்னும் ஆகாது, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருல. டாக்டர் ஏதாவது பண்ணி தாத்தாவை காப்பாத்திடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தாத்தாவை பார்க்க போலாமா? ஈவினிங் வரைக்கும் எதுக்குடா வெயிட் பண்ணோம்? இப்பயே போலாம். ஆமா அம்மு, இப்பவே போலாம். அன்னைக்கு எனக்கு ஹெல்த் சரியில்லாம எக்ஸாம் எழுத வரும்போது நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு கடவுள்கிட்ட ப்ரே எல்லாம் பண்ணாரு. நம்மளுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதான் நம்ம இப்பவே போய் பார்க்கலாம். சரி அஞ்சு, நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா. அமர், நீ பாக்கியோட மாமாவையும் சித்தியும் பார்த்த உடனே உனக்கு வரப்போற கோவத்துல நான் ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவேன். அப்ப நீ இன்னும் கொஞ்சம் பர்ஸ்ட் ஆகி உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பந்தத்தை மொத்தமா அழிச்சிடும். ஐயோ ஐயோ, இப்போ உண்மையெல்லாம் வெளியில வந்துருமே. மிஸ் அம்மா, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்றது?
அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க 2 பேரும் தானே? ஆமா தம்பி, நானும் என் தம்பியும் தான் வந்தோம். அப்ப அன்னைக்கு நீங்க மிஸ் அம்மாவை தான் பார்க்க வந்தீங்கன்னு ஏன் சொல்லல? மிஸ் அம்மா கூட நீங்க யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. பாகி எதுக்கு அப்படி சொன்னான்னு எங்களுக்கு தெரியாது தம்பி, நீங்க அவகிட்டயே கேளுங்க. பாகி பாகி, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அக்கா வர சொன்னாங்க. என்ன பாக்குறதுக்கா? ஆமா, சீக்கிரம் வா. வரா சார். சார், நீங்க எப்படி? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா மிஸ் அம்மா? இவங்க தான் உன்னோட சித்தி மாமாவா? அதுக்கான ஆன்சர் மௌனம் இல்ல மிஸ் அம்மா. அதோட இது மௌனமா இருக்க வேண்டிய நேரமும் இல்ல. இன்னைக்கு இதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, அப்பா அன்னைக்கு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணும்போது நீ ஏன் உண்மையை சொல்லல? அன்னைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் உங்க மாமா வந்திருந்தாரு. அப்பா கூட நீ உண்மையை சொல்லல. மிஸ் அம்மா, தப்பு பண்றவங்க தான் தேவையில்லாம பொய் சொல்லுவாங்க. அப்படின்னா நீ என்ன தப்பு பண்ண? இதெல்லாம் நான் அப்பவே சொல்லலான்னு. இவங்க 2 பேரும் உன் சொந்தக்காரங்கன்னு சொல்றதுல அப்படி உனக்கு என்ன தயக்கம்? இன்னும் இந்த மாதிரி எல்லாம் எத்தனை போய் சொல்லிருக்க?